நேர்மையற்ற பேராசைக்காரர்களிடமிருந்து பூமி தாயை காப்பாற்றத்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று குறிப்பிட்ட நீதிபதி, இந்த பேராசைக்காரர்களான குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயினுடைய மார்பை அறுத்து ரத்தத்தை குடிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம், நீரை உறிஞ்சி வித்தால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். மலரை மணல் எப்படி உருவாக்குவாய்? இயற்கையின் அரும்பெரும் குடை, அதை எப்படி உருவாக்குவாய்? மழை இல்லாத நிலம், பாலைவனம். நீ பயிற்று உனக்கு படிக்கவில்லையா, கற்கவில்லையா? என்னத்தை படித்து கிழித்தாய்? உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு? மழை இல்லாத நிலம், பாலைவனம். மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா? தெரியாதா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு எழவில்லை? மலையை வெட்டி விற்கிறவன், குவாரி வைத்திருக்கிறான், செல்வந்தன், சமூக மதிப்புள்ளவன். மண்ணெண்ணி வித்தவன் மாபெரும் பணக்காரன், சமூக மதிப்புள்ளவன். இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள். ஜாபரலியும் ஜாகிர் விஷனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே. எதை நோக்கி போகிறதா இந்த நாடு? எதை நோக்கி போகிறது? சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? உண்டா? எங்கே போகிறது நாடு? இதை சரி செய்வதை தவிர வேற என்ன சரியான அரசியல்? எது அரசியல்? பெருமக்களே, நாம் வணங்குவதற்கு பல லட்சக்கணக்கான சாமிகள் இருக்கிறது. ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு இல்லை. இந்த பூமி பந்திலேயே அரசியல் செய்ய ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது. வேற யாரும் இதை பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். சாதி பேசுவார்கள், மதம் சொல்வார்கள், சாமியை பேசுவார்கள். இதையெல்லாம் கடந்து வாழுகிற பூமியை காப்பாற்ற வாருங்கள் என் மக்களே, அதற்காக வாக்கை தாருங்கள் என் சொந்தங்களே என்று சொல்லி உங்கள் முன்னால் நிற்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எனக்கு சுவாசிக்க காற்று இல்லை, நான் நஞ்சை சுவாசிக்கிறேன், கந்தக தூசியை சுவாசிக்கிறேன். பெட்ரோல், டீசல் இதை எரித்து வெளியிடுகிற நச்சு புகையை நான் சுவாசிக்கிறேன். காற்றை இல்லாது கந்தக துகளை சுவாசிக்கிறேன். நான் குடிக்கிற நீர், மனிதன் உயிர்கள் குடிக்கிற திறனை இழந்து நஞ்சாக இருக்கிறது, அதை குடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உண்கிற உணவு உணவல்ல, விஷத்தை, நச்சு பண்டத்தை உண்டு கொண்டிருக்கிறேன். உங்களால் திராட்சை பழத்தை அப்படியே வாங்கி உண்ண முடியுமா? உங்களால் நம்பிக்கையோடு வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால் மாம்பழத்தை அப்படியே அறுத்து சாப்பிட முடியுமா? இல்லை. ஒரே நேரத்தில் மொத்தமாக பழுக்க வைக்க வேண்டும் என்று கற்களை வைத்து பழுக்க வைத்து அதை அப்படியே அறுத்து சாப்பிட்டால் வாய் வெந்து புண்ணாகி எண்ணற்ற நோய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது, நம் தாய்க்கு மார்பு புற்றுநோய் வருகிறது என்றால் காரணம் என்ன? தாயின் மார்பில் பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத குழந்தைக்கு புற்று வருகிறது என்றால் தாய்ப்பால் நஞ்சாகி இருக்கிறது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் உண்ட உணவு நஞ்சாகி இருக்கிறது. தாய் என்ன உணவு உண்டால்? காய்கறிகள் தான். அப்ப நாம் உணவை விளைய வைக்காமல் விஷத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் எங்கள் பெரிய தகப்பன் நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்றார். வேளாண்மை என்பதே என் உடன் பிறந்தார்களே, வேளாண்மை என்பது இயற்கை தான். பிறகு இயற்கை வேளாண்மை என்ற சொல் ஏன் வந்தது? செயற்கையாக என்ன நடந்தது? நச்சு உரங்களை, வேதி உப்புக்களை நாம் செடி கொடிகள், நாற்று எல்லாவற்றிலும் அந்த வேர்களில் கொட்டி விஷத்தை விளைய வைத்தோம். அது எவ்வளவு பெரிய பேராபத்து என்பதை உணராமல் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேனீக்கள் என்ற இனம் பூச்சி
செத்து போனால் 4 ஆண்டுகள் உள்ள மனிதர்கள் வாழ முடியாது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றார். தேனீக்களுக்கும் மனித உயிர்களுக்கும் என்ன சம்பந்தம்? தேனீக்கள் ஏன் செத்து போகுது? வண்ணத்து பூச்சி, வண்டு, தேனீக்கள் இவை இல்லை என்றால் எல்லா செடிகளும், எல்லா நாற்றுக்களும், எல்லா மரங்களும் பூக்கும், காய்க்காது. இந்த சீத்தாப்பழம், இந்த கொய்யாப்பழம், இந்த தக்காளி, இந்த சொரக்காய், இந்த பூசணிக்காய், இந்த கத்திரி, எல்லா பூவிலும் தேனீக்கள், பூச்சிகள், வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள் தன் உணவு தேவைக்காக தேனை உண்ண போகும். அந்த தேனை உண்டு விட்டு அடுத்த செடிக்கு போகும், அடுத்த பூவில் போய் உட்காரும். இந்த பூவில் ஒட்டிய மகரந்த துகள்களை அந்த பூவுக்கு கடத்தும், அந்த பூவில் ஒட்டிய மகரந்த துகள்களை அடுத்த பூவுக்கு கடத்தும். இப்படி இந்த மகரந்தை கடத்தி விடுவதால் அந்த பூக்கள் சூழ் கொண்டு கருக்கொண்டு காய்க்கும். இதுதான் இயற்கையின் விதி. இந்த பூச்சி செத்து போனால் பூக்கும், காய்க்காது. காய்க்கவில்லை என்றால் விளைச்சல் குறையும், உணவு தேவை குறையும், வறுமை பெருகும், பட்டினி பசியால் மக்கள் சாவார்கள். இப்போது இந்த வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் எல்லாம் செத்து போனது. பெரிய பெரிய பண்ணைகளிலே வேலைக்கு ஆள்களை வைத்து இந்த பூவையும் இந்த பூவையும் உரசி மனிதன் மகரந்தத்தை கடத்தி கொண்டிருக்கிறான். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னார்கள், 11 விழுக்காட்டு மக்கள், ஆண் பிள்ளைகள் குழந்தை வருகிற திறனை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, சரியாக 4 நூற்றாண்டுக்கு முன்பு பிறப்பின் வீதத்தை கட்டுப்படுத்த அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஒரு 30-35 ஆண்டுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு 20 அம்ச திட்டத்திலே ஃபேமிலி பிளானிங் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதில் 2 குழந்தைகளுக்கு மேல் வேணாம், பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இது எதற்கு? மால்தஸினுடைய கோட்பாடு. மால்தஸ் பொருளாதார மேதை. அவன் என்ன சொல்லுகிறான்? உற்பத்தி 1 கூட்டல் 1 2 கூட்டல் 1 2 இப்படி கூட்டல் விகிதத்தில் உற்பத்தி ப்ரொடக்ஷன் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பாப்புலேஷன், மக்கள் உற்பத்தி, மக்கள் பெருக்கம் 2 × 2 × 2 என்று பெருக்கல் விகிதத்தில் போய்கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் பெருக்கமும் உற்பத்தியும் சமவிகிதத்தில் இல்லை என்றால் அந்த நாடு பற்றாக்குறையை சந்தித்து ஏழ்மை வறுமையில் சிக்கும், பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று சொல்றார். இதனாலே பிறப்பு விகிதத்தை, உற்பத்தி விகிதத்தை அதிகப்படுத்த முடியாத நாடுகள் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது குடும்ப கட்டுப்பாடு, நாம் இருவர் நமக்கு இருவர் என்று வந்தார்கள். ஏன்? பிறப்பை குழந்தைகள் பெற்றுக் கொள்கிற திறன் பெற்றோருக்கு இருந்தது. இன்றைக்கு அன்றைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆசிரியர் பெருமக்களை கூடுதல் பணிக்கு அமர்த்தி வீடு வீடுக்கு சென்று தாய்மார்களை, பெற்றோர்களை, அவர்களை திரும்ப திரும்ப பேசி கருத்தடை செய்தார்கள். ஃபேமிலி பிளானிங் என்று கருத்தடை செய்தார்கள். குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்றை சொன்னார்கள். எல்லா சுகத்திலும் எழுதி வைத்திருந்தது முக்கோணம் போட்டு ஒரு அப்பா அம்மா இருப்பார்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் 2 குழந்தைகள் இருப்பார்கள், நாம் இருவர் நமக்கு இருவர் என்று எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாநகராட்சி கட்டடங்களிலும் எழுதியிருந்தது, பேருந்துகளிலும் எழுதியிருந்தது. பிறகு கொஞ்ச நாள் இருந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று எழுதி வைத்தார்கள். கொஞ்ச நாள் போனது, இன்று நாம் இருவர் நமக்கு இன்னொருவர் என்று எழுதிவிட்டார்கள். இப்போது குழந்தை வருகிற திறன் சுத்தமாக இல்லாததனால் செயற்கை கருத்தரிப்பு முறை தெருவுக்கு 2 வந்து நாங்கள் ஐஸ்வர்யா வந்தோம், எங்களுக்கும் ஒரு குழந்தை என்று விளம்பரங்கள் கூவி கூவி அழைக்கிறது. தெருவுக்கு 2 செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உருவாகிவிட்டது என்றால் இந்த நாடு 4 நூற்றாண்டுகளில் எவ்வளவு பெரிய மாறுதலை சந்தித்திருக்கிறது என்று பாருங்கள். மது விஷம் என்று தெரிந்து தெருவுக்கு தெரு திறந்து வைக்கிற அரசு உலகத்தில் அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இப்ப என்ன ஆயிடுச்சு? அதைத்தான் என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்கிறார்கள், குழந்தை பெற்றுக் கொள்கிற திறனை இழந்து நிற்கிறார்கள். காரணம், குடிக்கிற நீர், சுவாசிக்கிற காற்று, உண்கிற உணவு எல்லாம் நஞ்சாகி போனது. நீங்கள் குடிக்கிற தண்ணீர் எந்த மருத்துவரிடத்தில் அதை கேளுங்கள், எந்த ஆய்வு கூடத்திற்கு அதை அனுப்புங்கள். அது குடிக்கிற தகுதியோடு இருக்கிறதா? அந்த தண்ணீரை குடிப்பீர்கள், தாகம் நிற்கும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், திறன் கிடைக்குமா? 30 வயசிலே முட்டிக்கால் வலிக்குது. காரணம், நீரால் கிடைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. தாகம் நிற்கும். தண்ணீரால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். தண்ணீரில் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள். எல்லாவற்றிலும் நீங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். அந்த தண்ணீரை உங்கள் செடி, உங்கள் மரம் உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி? உங்களுக்கு தெரியாது பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான் அந்த மரத்துக்கு கீழே மண்ணிலே இருக்கிறது. அது தனக்கான உணவுக்கு தண்ணீரை உறிஞ்சி உட்கொண்டு மரம் செடிகளுக்கான உணவாக மாற்றி அனுப்புகிறது. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, மண் என்றால் மண் அல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வெறும் மண் அல்ல. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று நாம் படிக்கிற மாசாதுக புக்காக்கோ அவர்கள் அப்பா இப்படிதான் ரசாயன உரங்களை கொட்டி கொட்டி மண் மலராகி போனது, வெந்து போனது. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் போல ரசாயன உப்பை கொட்டி கொட்டி வெந்து போனது. எது பட்டாலும் முளைக்கல, என்ன செய்யறதுன்னு தெரியல. 6 மாசம் 7 மாசம் வேளாண்மை செய்து விட்டு உழுது மண்ணை வளப்படுத்தி மண்ணை ஆய்வுக்கு அனுப்பும் போது பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்தது. அப்போதுதான் மண் மறுபடியும் உயிர் பெற்றது விட்டது என்று நம்பி வேளாண்மையை தொடங்கினான். என் அன்பு சொந்தங்களே, ஒற்றை வைக்கோல் புரட்சி போல ஒற்றை வாக்கு புரட்சியை ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் மக்கள் நீங்கள் செய்ய வேண்டும். வேற வழியே கிடையாது. இப்போது நமக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? அறிவியல். எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ந்திருக்கிறது. விண்வெளிக்கு போறோம், சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் விடுகிறோம். தோசை மாவை உங்கள் அறிவியல் புளிக்க வைக்குமா? பாலை தயிராக்குமா? முடியாது. மனித அறிவு நுண்ணுயிர்களோட மோதி செத்து போனது என்றார் எங்கப்பா. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் தான் தோசை மாவை பிடிக்க வைக்கும். கண்ணுக்கு தெரியாத அந்த பாக்டீரியா, பூஞ்சை, காளான்கள் தான் பாலை தயிராக்கும். நீ பெரிய கொம்பாதி கொம்பன் தானே, கண்டமிட்டு கண்ட ஏவுகணை வெடிகனை அழுகுண்ட போட்டு எல்லாரையும் ஒரே நொடியில கொன்றுவிய. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி கொரோனா எல்லா பயிரும் தேவாலயத்தை மூடுனா, பள்ளிவாசல மூடுனா, கோயில மூடுனா, எவன் எங்க போய் படுத்தான்னு தெரியல. ஒருத்தனை பார்க்கல, தொடல. ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி என்ன பாடுபட்டது உலகம் பாரு. எங்கே போனது உங்க அறிவு? ஒண்ணும் பண்ண முடியல. ஆனாலும் நீ நம்பினாய். எத்தனை காலமாக புற்றுநோய் இருக்கிறது, அதற்கு மருந்து இல்லை. சளி இருமலுக்கு மருந்து இருக்கா? இந்த எங்க ஐயா டாக்டர் இருக்கா, எங்க அப்பா இருக்க. அப்பா சளி இருமலுக்கு மருந்து இருக்கா? எனக்கு இருமல் சளி என்னை சுத்தி வருகிற மருத்துவர்கள் தான். என் தம்பிகிட்ட கேட்டேன், இதை சாப்பிடுங்க, குடிங்க, ஒரு வாரத்துல சரியாயிரும். என்னடா சொல்ற? இதை சாப்பிடுங்க, ஒரு வாரத்துல சரியாயிரும். என்னடா சொல்ற? சாப்பிட்டாலும் ஒரு வாரத்துல சரியாகும், சாப்பிடலனாலும் ஒரு வாரம் சரியாகும். சளி இருமல் வந்தா ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகும் அப்படின்னு. என்னடா சொன்ன? அண்ணே, அதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்னே, ஏதோ கொடுக்குறோம், அது ஒரு வாரம் இருந்துட்டு தானே போகும், போங்கண்ணே அப்படின்னு. சளி இருமலுக்கே மருந்து இல்லை. இவ்வளவு காலமாக இருக்கிற புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படல. எய்ட்ஸ் ஒரு நோய் வரவே எவ்வளவு நாளாகுது?
மருந்து இல்லை. இதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்னு தெரிஞ்ச உனக்கு ஒரே நாள்ல கொரோனாவுக்கு வேக்சின் போடு, இந்த அதை போடு, இதை போடு. ஏன்னா ஒரு நாள்ல வந்த கொரோனாவுக்கு உடனே மருந்து கண்டுபிடிச்சிட்டு ஊசி போடணும்னு நீ எப்படி போட்ட? பல லட்சம் கோடிக்கு கொரோனாவுக்கு ஊசி எடுத்துட்டு போயிட்டான் முதலாளி. இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறானே, அந்த கொரோனா ஊசி போட்டாதான் காரணம்ன்றான். எல்லாம் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். விவசாய புரட்சி, பசுமை புரட்சி என்று வந்தார்கள். எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, மகனே விவசாய புரட்சி வந்தார்கள், அதை விஞ்ஞானம் என்று நினைத்தோம், கடைசியாத்தான் தெரிஞ்சது அது வியாபாரம் என்று. உலகம் சந்தையாகி போனது. உலகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டதால் எல்லாமே வியாபாரமாகி போனது. இதில் மனிதனும் ஒரு விற்பனை பண்டம் தான். முன்பெல்லாம் மூளை சாவு, மூளை காய்ச்சல் என்ற ஒன்றை நீ கேள்விப்பட்டிருப்பியா? இல்லை. எல்லா இடங்களிலும் சிறுநீரகத்திற்கும் கண்களுக்கும் இதயத்திற்கும் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் நிலத்தில் ஏதாவது ஒருத்தர் வந்தால் மூளை பிரெயின் டெட், மூளை சாவு என்று அறிவித்துவிட்டு உறுப்புகளை எடுத்து வித்து விடுகிற கொடிய வியாபாரம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நீயும் ஒரு பொருள்தான், ஒரு பண்டம். இயற்கை முறையில் பிரசவம் எங்கேயாவது நீ கேள்விப்படுகிறியா? இல்லை. அறுவை சிகிச்சை முறைதான். உனக்கு ஒரு நோய் இருக்கிறது, என் பிள்ளை என் குழந்தை நல்ல நேரத்தில் நல்ல ராசி நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்று போய் நிற்கிறாய். சோசியக்காரன் குறித்து தருகிறான். வயிற்று வலி வந்து பிரசவ நேரம் வந்தாலும் நீ மருத்துவரிடத்தில் சொல்லி கொஞ்சம் தாமதித்து சரியான நேரத்தில் அறுத்து எடுக்கிறாய். இது ஒரு நோய். வயிற்றில் கத்தியை வச்சு கீறி எடுத்தால்தான் 10,000 முடிகிற கட்டணம் லட்சம் ரூபாய்க்கு போகும். அவனுக்கு வியாபாரம். மருத்துவம் ஒரு வியாபாரம், கல்வி ஒரு வியாபாரம். அறிவு, நல்ல அறிவு வேணுமா, நிறைய காசை கட்டி நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகணும், தனியார் முதலாளி. இந்த நிலையை நீ மாற்றணும். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. இந்த கல்வி மருத்துவத்தை, சரியான சமமான தரமான கல்வியும் மருத்துவத்தையும் இந்த மகன் எல்லோருக்கும் சமமாக கொடுத்து விட்டேன் என்றால் 90 வயது உன் தாய், அவள் உன் தாய் அல்ல, வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய், தமிழ் தேசிய தாய். அவளை நான் பாதுகாப்பேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி ஒரு வகுப்பிலிருந்து ஆராய்ச்சி வகுப்பு வரை என் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை நாங்கள் கொடுத்துள்ளோம். அங்க சாதி, பணக்காரன், ஏழை எதுவும் கிடையாது. அப்படி வருகிற போது உனக்கு பணத்தின் தேவை குறைஞ்சிடும். ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை நாட்டின் குடிகளுக்கு தரமான மருத்துவம். எழுதி வையுங்கள் என் அன்பு மக்களே. ஈரோட்டு கிழக்கில் உங்கள் மகன் உறுதி தருகிறேன். என் தலைவன் மீது, என் தாய் தமிழின் மீது, எனக்கு உயிர்ப்பால் தந்த தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த என் தமிழின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசத்தில் இருக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உங்கள் மகன் சொல்லுகிறேன். தனியார் பள்ளி கல்லூரிகளில், அதை தாண்டி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆகத்தரமான கல்வியை நான் தருவேன். காவிரி, அப்போலோ, எம்பி ராமச்சந்திரா போன்ற தனியார் மருத்துவமனையில் கிடைக்கிற தரத்தை விட அரசு மருத்துவமனைகளிலே ஆகச் சிறந்த மருத்துவத்தை உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டு மக்களுக்கு தரும். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. என் தாய் தமிழுக்கு பாசம் காட்டத்தான் தெரியும், பகைக்க தெரியாது. அன்பு செலுத்தத்தான் தெரியும், வம்பு செய்ய தெரியாது.
பகைக்க மாட்டாள், பகை வந்தால் விட மாட்டாள். அதுதான் என் தமிழ் தாயின் சிறப்பு. பூச்சி வந்து எறும்புக்கு அரசியல் பேசிக் கொண்டிருக்கிற மகன், என்னை போலவே எலும்பு நரம்பு ரத்தம் சதை கொண்ட சக மக்களை வெறுப்போம் என்று பேசுவது எவ்வளவு கேவலமானது. என் இனத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்கு. உலகத்தில் எல்லோரும் மானுடம் பேசினான், நாங்கள் உயிர்மை நேயம் பேசினோம். நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். அவனவன் நிலத்தை நேசித்தான், நாங்கள் உலகம் தழுவி நேசித்தோம். சீனன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான். ஆங்கிலேயன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான். அரேபியன் எழுந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். அன்னை தமிழீழத்தில் என் மண்ணில் பிறந்த மணவாளம்பட்டியில் பிறந்த கணியன் பூங்குன்றன் எழுந்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். என் மூதாதை வந்தான், பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடாமல் பல் உயிர்கள் என்று பாடினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லாமல் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடினான். அறிவார்ந்த பெருமக்களே, ஒருவன் கேட்டு ஒரு பொருளை கொடுப்பது கொடைதான், ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. ஒருவன் கேட்காமலே கொடுப்பது, முகம் வாடி இருக்கிறது, பசியோடு இருப்பான் போலவே 200 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு விட்டு வா என்று சொல்வது கொடைதான். ஆனால் கேட்கும் போது ஒருவன் மானத்தை இழந்து விடுகிறான், அது சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடைதான் ஆகச் சிறந்த கொடை என்று தமிழிலே புகப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. அந்த வகையிலே கேட்காத முல்லை கொடிக்கு தேரை விட்டு போன என் பாட்டன் பாரியும் கேட்காத மயிலுக்கு போர்வையை போத்திவிட்ட பேரன்தான் ஆகச் சிறந்த கொடை வள்ளல்கள் என்று என்னுடைய இலக்கியம் பாடுகிறது. அந்த மரபில் வந்த நான் மற்ற சமூகத்தை, இனத்தை வெறுப்போம் என்று பேசுவது என் இனத்தின் மாண்பை, தமிழ் தேசிய மக்களின் பேரன்பை, பெருந்தன்மையை இழிவு செய்கிறது என்பது தமிழ் தேசிய பிள்ளைகளின் கருத்து. முதல்ல அதை கைவிடுங்கள். தடையற்ற மின்சாரம் எல்லோருக்கும் தான், சரியான கல்வி எல்லோருக்கும் தான், சரியான மருத்துவம் எல்லோருக்கும் தான். என்னரும் சொந்தங்களே, இமயவரை படை வாழ்ந்த இனக்கூட்டம் காலடியில் குறுகி நிற்கிறது. எல்லோருக்கும் தனித்தனி மாநிலங்கள், அவரவர் நிலத்தை அவரவர் வாழ்கிறீர்கள், ஆள்கிறீர்கள். என் நிலத்தில் ஒரே ஒரு நிலம்தான். உலகின் மூத்த மொழி தமிழ் செத்து போனது, உயிர்ப்பிக்க துடிக்கும் பிள்ளைகள். என் நிலத்தின் வளம் களவு போய் கொண்டிருக்கிறது. எங்கள் பாட்டன் பாரதி, நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இன்று சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்கிறான். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்பயிரை, கருகத்தில் திருவுளமோங்கிறான். இந்த நிலத்தை வளத்தை பாதுகாத்து எங்களுக்கும் பின்பு வருகிற எங்கள் தலைமுறைக்கு என் மலையை அப்படி என் பாட்டன் வங்கி நிறைய பணம் போடவில்லை, மாளிகை கட்டி தரவில்லை, விலை உயர்ந்த காரை வாங்கி வாசலிலே நிறுத்தவில்லை. ஆறை ஆறாக வைத்தான், அருவியை அருவியாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், காட்டை காடாக வைத்து விட்டு போனான். இன்று அது இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கும் பின்னே வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணீர், பசிக்கு நஞ்சில்லா உணவு, படிக்க கல்வி, படித்தால் பார்க்க வேலை, வேலைக்கு ஏற்ற சம்பளம்,